நான் இன்றைக்கி தோசை மாவு வச்சு பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 எக் எடுத்துருக்கோம், கொத்தமல்லி தழையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை இட்லிக்கு பதிலாக இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். துருவி வச்ச கேரட் அதில் கொட்டிக்குங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தோசை பட்டருக்கு பணியாரக்கல் வச்சாச்சு. நல்லா கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நான் நிறையா ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க, வேகட்டும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பணியாரம் ரெடி. தொட்டுக்க தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.